வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் மிகவும் முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரு உருவான முதல் மாதம். பல பெண்களுக்கு கர்ப்பம் தரித்த முதல் மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், என்ன அறிகுறிகள் இருக்கும், எந்த அறிகுறிகள் இயல்பானவை, எப்போது மருத்துவரை அணுக வேண்டும், என்ன சாப்பிட வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் போன்ற அனைத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். ஒவ்வொரு பெண்ணின் உடலும் வேறுபட்டது. எனவே எல்லோருக்கும் ஒரே மாதிரியான அறிகுறிகள் இருக்காது. சிலருக்கு எந்த அறிகுறியும் இல்லாமல் கூட கர்ப்பம் இருக்கலாம். அதுக்கு அடுத்ததாக கரு உருவாகும் முதல் மாதம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கருமுட்டையும் விந்தணுவும் சேர்ந்து கரு உருவாகிறது. அந்த கருப்பையின் சுவரில் ஒட்டி கொண்டு வளர ஆரம்பிக்கும் காலம்தான் முதல் மாதம். இந்த நேரத்தில் குழந்தையின் வளர்ச்சி மிகவும் ஆரம்ப நிலையில் இருக்கும். அடுத்ததா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் மாதத்துல காணப்படும் அறிகுறிகள் என்ன அப்படிங்கிறது தான். மாதவிடாய் தள்ளி போகும். கர்ப்பத்தின் முதல் மற்றும் முக்கிய அறிகுறி இதுதான். சரியாக மாதவிடாய் வரும் பெண்களுக்கு தள்ளி போனால் கர்ப்ப பரிசோதனை செய்யலாம். இரண்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மார்பக வலி. மார்பகம் கனமாக இருப்பது, தொட்டால் வலி, மார்பக காம்பு கருமையாக மாறுவது, இவை அனைத்தும் இயல்பான மாற்றங்கள். மூன்றாவது என்ன பாத்தீங்கன்னா, அதிக சோர்வு. ஹார்மோன் மாற்றங்களால் உடல் மிகவும் சோர்வாக இருக்கும். எப்போதும் தூங்க வேண்டும் போல இருக்கும். நாலாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலை வாந்தி. எல்லாருக்குமே காலை மட்டுமில்ல, எந்த நேரத்திலும் இருக்கலாம். சிலருக்கு வாந்தி, சிலருக்கு குமட்டல் மட்டும் இருக்கும். ஐந்தாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி சிறுநீர் கழித்தல். கருப்பை வளர ஆரம்பிப்பதால் சிறுநீர் பை மீது அழுத்தம் ஏற்படும். அதனால் அடிக்கடி சிறுநீர் கழிக்க தோன்றும். ஆறாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவில் விருப்ப மாற்றம். என்ன அப்படின்னா, பிடித்த உணவு பிடிக்காமல் போகலாம், பிடிக்காத உணவு பிடிக்க ஆரம்பிக்கலாம், சில வாசனைகள் பிடிக்காமல் இருக்கும். ஏழாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வயிற்றில் லேசான இழுக்கும் வலி. கருப்பை விரிவடைவதால் லேசான வலி இருக்கலாம். இது பெரும்பாலும் சாதாரணமானது. எட்டாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங். சில பெண்களுக்கு மிக லேசான இளஞ்சிவப்பு அல்லது பழுப்பு நிற இரத்தப்போக்கு இருக்கலாம். இது மாதவிடாய் அல்ல. ஒன்பதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனநிலை மாற்றங்கள். சில விஷயத்திற்கேற்ப கோபம், அழுகை, உணர்ச்சி மாற்றங்கள், இவை ஹார்மோன் மாற்றத்தால் ஏற்படும். பத்தாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் வெப்பம் அதிகமாக இருப்பது. சிலருக்கு உடல் சூடாக இருப்பது போல உணர்வு இருக்கும். 11வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தலை சுற்றல். இரத்த ஓட்டத்தில் ஏற்படும் மாற்றங்களால் சிலருக்கு தலை சுற்றலாம். 12வது மலச்சிக்கல். செரிமானம் மெதுவாக நடப்பதால் மலச்சிக்கல் ஏற்படலாம். என்னென்ன சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குங்கிறத சொல்லியாச்சு. அதுக்கடுத்து என்ன பாத்தீங்கன்னா, முதல் மாதத்துல குழந்தையோட வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் மாதத்தில் குழந்தை மிகவும் சிறிய அளவில் இருக்கும். இதயம் உருவாக ஆரம்பிக்கும், மூளை உருவாக ஆரம்பிக்கும், முதுகு தண்டு உருவாக ஆரம்பிக்கும், கைகள் மற்றும் கால்கள் உருவாக ஆரம்பிக்கும். முதல் மாதத்துல என்னென்ன உணவு சாப்பிடணும், என்னென்ன உணவு சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சாப்பிட வேண்டிய உணவுகள் கீரைகள், பால், முட்டை, பழங்கள், பேரிச்சம்பழம், மாதுளை, பருப்பு வகைகள், புரதச்சத்து அதிகம் உள்ள உணவுகள், போதுமான தண்ணீர். தவிர்க்க வேண்டிய உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புகைப்பிடித்தல், மது, மருத்துவர் ஆலோசனை இல்லாமல் மருந்து எடுத்துக்கொள்வது, அதிக காப்பி, பச்சை இறைச்சி, சுத்தமில்லாத உணவு. மருத்துவரை எப்போ பார்க்கணும்? கர்ப்ப பரிசோதனையில் பாசிட்டிவ் வந்தவுடன் மருத்துவரை சந்திக்க வேண்டும். முதல் ஸ்கேன் எப்போது செய்ய வேண்டும் என்பதை மருத்துவர் கூறுவார். ஃபோலிக் ஆசிட் மாத்திரையை மருத்துவர் ஆலோசனையுடன் தொடங்க வேண்டும். உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டிய அறிகுறிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிக இரத்தப்போக்கு, தாங்க முடியாத வயிற்று வலி, மயக்கம், அதிக காய்ச்சல், தொடர்ந்து வாந்தி. முதல் மாதத்தில் செய்ய வேண்டியவை: போதுமான ஓய்வு, தினமும் சத்தான உணவு, தண்ணீர் அதிகம் குடிக்கவும், மன அழுத்தத்தை குறைக்கவும், மருத்துவர் கூறிய பரிசோதனைகளை செய்யவும், லேசான நடைப்பயிற்சி மருத்துவர் அனுமதித்தால். கர்ப்பத்தின் முதல் மாதம் மிகவும் முக்கியமான காலம். இந்த நேரத்தில் உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுவது இயல்பானது. ஆனால் ஒவ்வொரு பெண்ணுக்கும் அறிகுறிகள் வேறுபடும். சிலருக்கு எந்த அறிகுறியும் இல்லாமல் ஆரோக்கியமான கர்ப்பம் இருக்கலாம். எனவே சந்தேகம் இருந்தால் வீட்டிலேயே கர்ப்ப பரிசோதனை செய்து முடிவு நேர்மறையாக இருந்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுங்கள். சத்தான உணவு, போதுமான ஓய்வு மற்றும் மருத்துவரின் ஆலோசனையை பின்பற்றினால் தாயும் குழந்தையும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். நன்றி. இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் குடும்பத்தினருடன், நண்பர்களுடன்
பகிர்ந்து கொள்ளுங்கள்.